பிந்தைய கருத்து கணிப்பில் திடீர் திருப்பம். ஆட்சி அமைக்கிறாரா விஜய்? யார் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா? அம்பலமானது மொத்த பித்தலாட்டம். 37 சீட் அதிமுகவுடன் கூட்டணி. வெளியானது ரகசிய திட்டமிடல். விஜய் மீது புகார் அளித்திருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள். மே 4 கலவரத்திற்கான திட்டம் கட்டுப்படுத்துமா காவல்துறை? இது மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் சம்பந்தமாகவும் அதோட வீடியோ ஆதாரங்களோட தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ நேற்று மாலை அந்த பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் அந்த ரிசல்ட் வந்த உடனே எல்லா நிறுவனங்களும் சொன்னது என்னன்னா திமுக 2வது முறை ஆட்சி அமைப்பாங்க, கிட்டத்தட்ட 150ல இருந்து 170 180 வரைக்கும் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லா கருத்து கணிப்புக்கும் சொல்ல நேரத்தில் இதை விஜய் ரசிகர்கள் கேட்கவில்லை. இதெல்லாம் திமுகவுடைய சதி, பாத்தியா இங்க பாத்தியா எங்கால ஒருத்த வந்துட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மற்றதெல்லாம் நம்ப மாட்டோம், இதை மட்டும் தான் நம்புவோம்னு சொல்லி ஒன்றை மட்டும் தூக்கிட்டு வந்தாங்க. அது யாரோடையன்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்தியா டுடே அவங்களும் சேர்ந்து தான் வழக்கமாகவே கருத்து கணிப்பு நடத்துறது வழக்கம். அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட ரிப்போர்ட் எடுத்துட்டு அந்த ஆக்சிஸ் மை இந்தியா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா பிரதீப் குப்தா, இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சவங்க, பிரதீப் குப்தா அதை சொல்றாரு. டிவிகே தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட்ல டிவிகே ஆட்சி அமைக்கும், கிட்டத்தட்ட 98 சீட்ல இருந்து 120 சீட்டு வரைக்கும் ஜெயிச்சு டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது. அது 2வது இடத்துல திமுக வருவாங்க, திமுக 92 இடங்கள்ல 110 இடங்கள். அப்போ 2 பேருமே சிமிலரா தான் இருப்பாங்க, 2 பேருமே சரிசம அளவுல ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இதை எடுத்துக்கிட்டு தான் விஜயோட ரசிகர்கள், இங்க இருக்கக்கூடிய தற்கொலைகள் எல்லாம் வேகமா எடுத்துக்கிட்டு பத்தியா மற்ற கருத்து கணிப்புலாம் திமுகவுடைய சதி, இதுதான் உண்மையான கருத்து கணிப்பு அப்படின்ட்டு எது இவங்களுக்கு சாதகமாக வருதோ அதை மட்டும் கையில் எடுத்து அலைஞ்சாங்க. ஏன்னா இவங்களோட பழக்கமே இதுதான். விஜய் நடிச்ச குருவி, சுறா, வாரிசு, பீஸ்ட் இது மாதிரியான மொக்க படங்கள் வந்தாலும் பிளாக் பஸ்டர் மூவி, இதெல்லாம் படத்துல காமெடி சீன் பாத்தியா, படத்துல ஃபைட் சீன் பாத்தியா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி மொக்க படங்களை இத்தனை நாளா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மொக்க கருத்து கணிப்பு தான் இன்னைக்கு எடுத்து தலையில வச்சு ஆடிட்டு கிடக்குறாங்க. அவங்க என்னன்னா நம்ம அவ்வளோ பிளாஸ்ட் ஆயிட்டோம், அவங்க பாஷையில சொன்னா பிளாஸ்ட் ஆயிட்டோம், சரி என்னமாச்சும் ஒன்று கையில் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய இந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நாம ஒவ்வொன்றா வரேனே. ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா, குறிப்பா இந்த பிரதீப் குப்தா யாரு அப்படிங்கறத பாருங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வெளியிட்ட கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மோடிஜி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஆப்கி சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படி இப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு 400 பார்னு எல்லா இடத்துலையும் மோடிஜி பிரச்சாரம் பண்ணாரு. நாங்கள் 400 இடங்களுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னாங்க. அதனாலே பல பாஜக தலைவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்கள் 400 இடங்களுக்கு மேலே ஜெயித்தால் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை மாற்ற போறோம் அப்படின்னு ஒரு திமிர்த்தனமா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலோட பிரச்சாரமே 400 பார், 400 இடங்கள் நாங்கள் ஜெயிக்க போறோம் அப்படின்னாங்க. அந்த டைம்ல ஒரு எக்ஸிட் போல் வெளியாச்சு. அப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு என்னன்னா, பாஜக 401 இடங்கள்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ரொம்ப மெதப்பா அன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங்ல அவரை பார்க்கணுமே, அப்படி மெதப்பா தௌலத்தா உட்கார்ந்து இருந்தாரு. பாஜக 401 सीट में रखना आतागे जातागे அப்படின்னா போல 401 இடங்கள்ல மோடிஜி வந்து ஜெயிப்பாரு. எதிரில் காங்கிரஸ் எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 130 160 130 150 இவ்வளவுதான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி, இப்படி காங்கிரஸ் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கூட்டணியுமே 130 160. ஆனா மோடிஜி தனியா துண்டாவே 401 இடங்களை ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. கருத்து கணிப்பு வெளியிட்ட கொஞ்ச நாள்லயே தேர்தலோட ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, மோடிஜி 296 இடங்கள்ல மட்டுமே ஒட்டுமொத்த கூட்டணியை ஜெயிச்சாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டணி எல்லாம் சேர்த்து 296. தனித்து பாஜக தனியா அவங்களால மெஜாரிட்டி கூட வாங்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்குது. அதனாலதான் அந்த டீலிமிட்டேஷன் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அந்த பில் கொண்டு வரும்போது பாஜகவால் அதை ஏன் நிறைவேற்ற முடியாம போச்சு? காரணம் பாஜகவுக்கு அவங்க மெஜாரிட்டி இல்லை, அது ஒரு மைனாரிட்டி, மண்ணை கவப்பட்ட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்ப இருக்கிறது. அதனால கடைசியில் பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னே இந்த பிரதீப் குப்தா அன்னைக்கு லைவ்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. தேர்தல் ரிசல்ட் வருது வர 230 தாண்டி பாஜக போல, 250 தாண்டல, ஒட்டுமொத்த கூட்டணியே சேர்ந்து 296 தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய கருத்து கணிப்பு தோல்வியா போச்சு, நம்ம சங்கி விசுவாசத்துல நம்ம எப்படி நம்ம ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டோமே, கடைசியில மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பிரதீப் குப்தா அழுவுறாப்புல, சின்ன பிள்ளை தேம்பி அழுவுற மாதிரி லைவ்ல உட்காந்து மனசு அழுது இருக்கிறப்ப
அவ்வளோ போட்டு அப்புறம் பக்கத்துடைய அழுவாதரா, சின்ன பிள்ளை மேலே அழுவாதரா, இப்படி வயசுக்கு வந்த பையன் அழுவக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை போட்டு சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாரு. ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு டிவிக்கு என்ன சொல்றாரு, 98லேருந்து 120 இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கான்னு சொல்லியிருக்காருல, இதே பிரதீப் குப்தா மே 4ஆம் தேதி இங்க தமிழ்நாடு ரிசல்ட் வரும்போது அன்னைக்குமே இந்த பிரதீப் குப்தா உட்காந்து அழுவுதான் போறாரு. இது அடுத்த ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, பிரதீப் குப்தா இன்னைக்கே பேக் வாங்கிட்டாரு. அனில் குஞ்சுங்களா, தற்குறி பசங்களா, இப்பயே நாங்க டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருவோம், பத்தியா ஆக்சிஸ் மை இந்தியா பாத்தீங்களே, அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய பிரதீப் குப்தா விஜய்க்கு சொன்னார்ல 98லேருந்து 120 சொன்னார் இல்லையா, அதே ஒரு செகண்ட்ல பேக் வாங்கிட்டாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் கேட்கறாங்க, சார் 98லேருந்து 120 விஜய் 120 பிடிப்பாரு கான்பிடண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது பிரதீப் குப்தா சொல்றாரு, இல்ல 120 இல்லனாலும் அப்படியே கொஞ்சம் அப்படியே அப்படின்னு 70 வந்துருவாரு, விஜய் 70 வந்துருவாரு. நீ தான் கருத்து கணிப்பு வெளியிட்ட 98லேருந்து 120. அப்புறம் அது ஒரு 2 நிமிஷம் கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியல. அந்த ப்ரோக்ராம் போயிட்டே இருக்குது, ஒரு 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஆனா எப்படியும் ஒரு 70 சீட்டு ஜெயிச்சிருவாரு விஜய், ஒரு 70 சீட்டு ஜெயிச்சிருவாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைவர்களோட தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொளத்தூர்ல ஸ்டாலின் கூட தோத்து போகலாம், சேப்பாக்கத்தில் உதயநிதி கூட தோத்து போகலாம். அந்த மாதிரி விஜய் அவ்வளோ டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 90 100 இல்லைனா கூட ஒரு 70 வந்துடலாம் அப்படின்னு இன்னைக்கே உன் கருத்து கணிப்பு காரி மூஞ்ச கருத்து கணிப்பா இருக்குது. இந்த காரி மூஞ்ச கருத்து கணிப்பை தான் இவங்க உட்காந்துட்டு ஐயோ விஜய் அண்ணா அப்படி வந்துருவாரு, விஜய் அண்ணா இப்படி வந்துருவாருன்னு சொல்லி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஃபுல்லா சினிமாவை பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம். அவங்களுக்கு சினிமாத்தனமாவே அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு படம் தியேட்டர்ல வருதுன்னா பல தியேட்டர்களில் ஓடுது. ஒரு தியேட்டர்ல 500லேருந்து 1000 சீட் இருக்குமா, அப்ப இத்தனை மக்கள் போறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தியேட்டர்களை மக்கள் போய் பார்க்கும்போது ஒரு படத்தை ஒரு 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் தான் அதிகபட்சமாவே ஒரு படத்தை போய் பார்ப்பாங்க. அதிகமா வசூல் சாதனை படைத்த படங்கள் இருக்கு இல்லையா, வசூல் சாதனை படைத்த படம். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வசூல் சாதனை படைக்கப்பட்ட ஒரு படம் பாகுபலி படத்தை அதிகமான மக்கள் போய் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. இந்த பாகுபலி படத்தை தமிழ்நாட்டில் அதிகபட்சமா போய் பார்க்கப்பட்ட மக்கள் 60 லட்சம் மக்கள் தியேட்டர்ல போய் பார்த்துருக்காங்க அப்படிங்குது. ஒட்டுமொத்தமா இந்திய அளவில் பாகுபலி 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த இந்திய அளவுலயே 6.5 கோடி, மொத்த இந்தியாவிலேயே 6.5 கோடி மக்கள் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 60 லட்சம் பேர் தியேட்டர்ல போய் பார்த்தாங்க. ஆனா விஜயோடைய படம் 60 லட்சம் பேர்லாம் தியேட்டர்ல போய் பார்க்கல, அது அதோட குறைவா தான் வருது. சரி, நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அந்த சினிமா கவர்ச்சியை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், சூப்பர் பிளாஸ்டர் ஹிட்டுப்பா, சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் 60 லட்சம் பேரே வச்சுக்கோ. இந்த 60 லட்சம் பேரே வாக்களித்தால் கூட விஜயால ஒண்ணுமே செய்ய முடியாது. 60 லட்சம் பேர் விஜய்க்கு, ஏன்னா சினிமா பார்க்கக்கூடிய எல்லாருமே ஓட்டு போடக்கூடிய வயசுல உள்ளவங்க இல்ல. அந்த 15 வயசு பசங்க இருக்குது, 10 வயசு பசங்க இருக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடணும்ப்பா. 60 லட்சம் பேரை விஜய்க்கு ஓட்டு போடட்டும். விஜயால ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் 4,73,00,000 மேல இங்க வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 4,73,00,000. அதுல இந்த சினிமா பார்க்கக்கூடிய இந்த 60 லட்சம் பேர் வாக்களிச்சா ஜெயிச்சிட முடியுமா? இல்ல நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தர் 2 முறை வாக்களிக்கட்டுமே, அதை அப்படியே டபுளா கூட போட்டுக்கோ. தியேட்டருக்கு போனவங்க ஒருத்தவங்க மீதி படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தா அதே அளவுக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒட்டு மொத்தத்தில் 1 கோடி பேர் விஜய்க்கு வாக்களிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கணக்கே போடுறேன். 1 கோடி பேர் விஜய்க்கு வாக்களிச்சாலும் விஜயால ஆட்சி அமைச்சிட முடியுமா? அவங்க சொல்றாங்க பூத்துக்கு 200 பேர் அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி கிறுக்குத்தன கணக்கெல்லாம் சொல்லல. விஜய்க்கு 1 கோடி பேரை வாக்களிச்சிட்டுமே விஜயால ஆட்சி அமைச்சிட முடியுமா? 1 கோடி பேர் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தா கூட அது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் 20% வாக்கு தான் வரும். வெறும் 20% வாக்கு வரும். இந்த 20% வாக்கு வாங்கினா கூட விஜய் 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுவாரே தவிர விஜயால ஆட்சி அமைக்க முடியாது. இந்த யதார்த்தத்தை இந்த பசங்க கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நேத்துல இருந்து சோசியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது காமெடியா தான் இருந்துட்டு இருக்குது. ஒரு அக்கா டிவியில பாக்குது, எக்ஸிட் போல பாக்குது. ஏன்னா இவங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்தாங்க. விஜய் ஆட்சி அமைச்சிருவாரு, அமைச்சரவை பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்க. மே 4ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்திலயா இல்ல வேற எங்கேயாவது வெளிநாட்டுலயா எங்க பதவியேற்புல வச்சுக்கலாம் அப்படிலாம் கணக்கு போட்ட நேரத்துல எக்ஸிட் போல பார்த்து பைத்தியம் முடிச்சாங்க. நிஜமாவே அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டானுங்க. அப்போ ஒரு அக்கா சொல்லுது, இங்க பாருங்களேன், இந்த டிஎம்கே 120 சீட்டுங்கிறாங்க, 150 சீட்டுங்கிறாங்க, அதிமுக 50 60ங்கிறாங்க. எங்க அண்ணாவுக்கு பாருங்களேன் வெறும் 18 சீட்டு 20 சீட்டு 12 சீட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க ஓட்டு போட்ட எங்க ஓட்டுல எங்கங்க போச்சு? நாங்க எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடலையாங்க, எங்க ஓட்டுல எங்கங்க போச்சு அப்படி சொல்லி அந்த அக்கா அப்பாவி தரமா சொல்லுது. ஏக்கா நீங்க போட்ட ஓட்டு தான், அவ்வளவுதான். நீங்க வெறும் சினிமா பார்க்கக்கூடிய அந்த சினிமா மட்டுமே உலகம் விளையாடக்கூடியவங்க, உங்களுடைய வாக்குகள் இவ்வளவுதான். இதை தாண்டி வெளியில ஒரு பரந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதைதான் கத்திட்டு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு புரியல. அந்த அக்கா சொல்லுது, இதெல்லாம் அநியாயமா இல்ல, இவங்க 150 ஜெயிச்சிருவாங்களா, இவங்க 80 ஜெயிச்சிருவாங்களா, எங்க அண்ணா 10லேருந்து 15க்குள்ளதான் எங்க அண்ணா ஜெயிப்பாராம். அதனால எங்க அண்ணன் இதெல்லாம் எங்களுக்கு நாங்க நம்ப போறது இல்லைங்க, இதெல்லாம் சுத்த பொய்ங்க. எங்க அண்ணா ஷீரடி பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஷீரடி பாபா கோயிலுக்கு போன யாருமே தோத்ததில்ல.
அதனால அந்த பாபா வந்து எங்க அப்பா எங்க அண்ணாவை ஜெயிக்க வச்சிருவாரு, அதனால எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவோட கான்ஃபிடென்ட் அடுத்த வாரத்திலேயே அந்த அக்கா சொல்லுது, தயவு செஞ்சு மே 4ஆம் தேதி ரிசல்ட் எப்படினாலும் வரலாம், யாரும் எந்த தப்பான முடிவே எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லுது. அப்ப அந்த அக்காவுக்கே தெரியுது விஜயால இங்க ஜெயிக்க முடியாது, விஜய் ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆயிரம் ஒரு கற்பனை உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், அது யதார்த்தம் இல்ல. அதனால அது ஏதாவது ரிசல்ட் நீ ஏடா கூட ஆனா கூட யாரும் தவறான முடிவுகளின் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி இன்னைக்கு அவங்களே இப்ப படிப்படியா உணர ஆரம்பிச்சுட்டாங்க. பல பேரோட வீடியோ காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அந்த பசங்க எந்த அளவுக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவனுங்க. அதுல ஒரு பையன்லாம் ஒரு வீடியோ பார்த்தேன், சர்க்கார் படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல விஜய் பேசுற மாதிரி அதே மாதிரி மாடலேஷன். சர்க்கார் படத்துல விஜய் பேசும்போது ஓட்டு போடுறதுக்காக மக்களை கூப்பிடணும், இவ்வளவுதான். அந்த இடத்துல எவ்வளவு கம்பீரமா ஒரு ஹீரோ பேசணும். ஆனா அந்த இடத்துல ஏதோ போதையில பேச மாட்டாங்க. போதையில அரை போதையில உட்காந்து ஒருத்தன் பேசினா எப்படி ஒரு மாடலேஷன் பேசுவாரோ அந்த மாடலேஷன் தான் விஜய் அந்த இடத்துல பேசியிருப்பாரு. ரொம்ப கிரிஞ்சித்தனமா இருக்கும். அந்த கிரிஞ்சித்தனமான சீனை ஒரு பையன் நடிச்சு காட்டுறான். எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு வாங்க, இந்த சின்ன விஷயத்த கூட நீங்க செய்யலனா எப்படி, நமக்கு தேசபக்தி இருக்குன்னா நம்மளாம் ஓட்டு போட வர வேணாமா அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் என்ன மாடலேஷன்ல ஒரு கிரிஞ்சித்தனமா பேசுவாரோ அதே கிரிஞ்சித்தனமா இந்த பையன் பேசி அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கக்க பக்கம் சிரிப்பு தான் வருது. அப்பேற்பட்ட இப்படி எல்லாம் ஒரு மனநிலைக்கு இந்த பசங்க போனதால மே 4 இந்த பசங்க பாவம், இவங்களோட நிலைமை நினைச்சாலே நமக்கு ரொம்பவே பரிதாபமா இருக்குது. ஓகே, இப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு இப்போ அப்டேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாளா விஜய் தான் ஆட்சியை பிடிக்க போறாரு, அவ்வளவுதான், இனிமே உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் விசாவே தரப்போறது இல்லை, விசாவே கொடுக்க மாட்டாங்களாம், இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க எங்க விஜய் அண்ணா ஆட்சியை பிடிச்சிருவாரு, இனிமே விஜய் அண்ணாவை ஜெயிக்கிறதுக்காக திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு பாருங்க. விஜய் வந்துட்டாரு, இந்த விஜய் அழிக்கணும்னா திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து நம்ம கூட்டணி வச்சாதான் விஜய் அழிக்க முடியும்னு சொல்லி திமுக அதிமுக கூட கூட்டணி பேசுவாங்களாம். அப்படியா போட்ட ஒரு காலம் வருமான்னு சொல்லி ஒரு கற்பனை உலகத்தை வாழ்ந்துட்டு இருந்தாங்களே. இப்போ அந்த பசங்களுக்கு யதார்த்தம் புரிந்த பிறகு இப்போ எப்பேற்பட்ட வீடியோக்கள், ஏன்னா இவங்களோட உலகமே இன்ஸ்டாகிராமுக்குள்ள மட்டும்தான். அப்போ இன்ஸ்டாகிராமில் இப்போ எப்படியாப்பட்ட வீடியோ போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அண்ணா வந்து 120 சீட்டு தான் ஜெயிச்சுதான் சிஎம் ஆகணும்னு அவசியம் இல்லை, விஜய் அண்ணா 37 சீட்டு ஜெயிச்சாலும் ஈஸியாக அவர் சிஎம் ஆயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் வந்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் வந்து பாஜக வந்து பிஜேபி 104 104 இடங்கள்ல பாஜக ஜெயிச்சாங்க, காங்கிரஸ் 78 இடங்கள்ல ஜெயிச்சாங்க, குமாரசாமியோட ஜனதா தளம் அவங்க வந்து 37 இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சாங்க. அப்ப ராகுல் காந்திக்கு அங்க தேவையான மெஜாரிட்டி கிடைக்கல, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்துல அப்போ ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறதோட பாஜக ஆட்சி அமைக்காம இருக்கிறது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக குமாரசாமி கூட கூட்டணி வச்சு, அப்போ குமாரசாமி வெறும் 37 சீட்டுகள் மட்டுமே ஜெயிச்சாரு. அப்போ குமாரசாமி ஒரு டிமாண்ட் வச்சாரு, நான் உன் கூட கூட்டணி வைக்கணும்னா நான் தான் சிஎம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சாரு. வேற வழி இல்லாம ராகுல் காந்தி அதை ஏத்துக்கிட்டாரு. அப்ப அங்க எப்படி 37 சீட்டு ஜெயிச்சவருக்கு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலுமே போன முறை அதிமுக 60க்கும் மேற்பட்ட இடங்களை ஜெயிச்சாங்க, இந்த முறை அதிமுக 80 இடங்களுக்கு மேல அதிமுக ஜெயிச்சிருவாங்க, 80-85 இடங்கள் ஜெயிச்சிருவாங்க. நம்ம விஜய் அண்ணா 35-37 சீட்டு ஜெயிச்சா கூட இது ரெண்டும் சேர்ந்து 120 சீட்டு வந்துடும். அதனால விஜய் அண்ணா 37 சீட்டு மட்டும் வாங்கினா மட்டுமே போதும், நம்ம ஈஸியா ஆட்சி அமைச்சிடலாம், விஜய் அண்ணா தலைமையில தான் ஆட்சி, திமுக உங்களை அவ்வளவுதானாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கிறுக்குத்தனமான உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நாளா ஆட்சி அமைச்சிருவோம் அமெரிக்க ஜனாதிபதினு பேசியிருந்தவனுங்க இப்ப படிப்படியாக 37 அந்த ஒரு விவேக் காமெடியில கூட சொல்லுவோம், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவியா, கடைசியில போற கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்லங்க அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைக்கிறோம், 234 தொகுதியில நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு கட்டத்துல 37 இடங்களை ஜெயிச்சா கூட போதும், நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கான்பிடண்டா இருங்க, கான்பிடண்டா விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த அளவுக்கு இறங்கி வரக்கூடிய அளவுக்கு இவங்களோட நிலைமைகள் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதை தொட்டு வரக்கூடிய ஒரு சில செய்திகள், அதாவது மே 4ஆம் தேதி பல பேர் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய செய்திகள், அதே மே 4ஆம் தேதி கலவரத்திற்கும் இங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இப்போ தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வந்துட்டு இருக்குது. அரவிந்த் ஆக்ஷன் மாதிரியான பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க காவல்துறை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா மே 4ஆம் தேதி சோசியல் மீடியால யாரெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய விதத்துல, போராட்டங்களை தூண்டக்கூடிய விதங்களை யாரெல்லாம் கருத்துக்கள் பதிவிடுறாங்களோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது முக்கியம் அப்படின்றாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால பல வீடியோக்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. ஒரு தம்பி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாரு. அந்த தம்பி வந்து விஜயோடைய தாவேகா சார்ந்த அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எங்க இருக்கோ அந்த குரூப்ல இருந்திருக்கிறாரு. அதுல ஆஸ்திரேலியால ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கான், ஆஸ்திரேலியா ஃபார் டிவிகே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா. அந்த குரூப்ல தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கருத்துக்கள் பதிவிடக்கூடிய ஒரு குரூப், டிவிக்கே தான் ஆட்சியை பிடிக்கணும்னு பேசக்கூடிய ஒரு குரூப். அந்த குரூப்ல என்னன்னா மே 4ஆம் தேதி ஒருவேளை ரிசல்ட் நமக்கு எதிராக திரும்பினா, டிவிகேவால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா நம்ம அங்கங்க போராட்டம் செய்யணும், அந்த போராட்ட கலவரங்களா மாறணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறாங்க.
அதனால தமிழ்நாடு காவல்துறை, எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. மே 4ஆம் தேதி இவங்க என்ன வேணாலும் செய்யற வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பைத்தியக்கார கூட்டம் தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்கள் வர நேரத்தில் கண்டிப்பா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த பசங்களுக்கு இனியும் வரக்கூடிய காலங்களில் ஒரு பகுத்தறிவு பாடம் நடத்த வேண்டியது எப்படி முக்கியமோ, மே 4ஆம் தேதி இவங்களால தோல்வியை தாங்கிக்க முடியாது. அப்போ அவங்க தூண்டி விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கரூர்ல இவங்க தாமதமா போனதால அங்க 41 உயிர் பறி போச்சு. அவனுங்களை விட்டுட்டு ஓடிட்டானுங்க அம்போன்னு. ஒரு பையன் இல்லை அந்த இடத்துல. சரி, விஜய் வந்தா கூட்டம் கூடிரும். ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் யாருமே அந்த இடத்துல போல. அப்ப இவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு அதுக்கடுத்து ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, இது வந்து திமுகவுடைய சதி, ஜென்சியோட புரட்சி ஆரம்பிச்சிடும். நேபாளில் எப்படி புரட்சி வெடித்ததோ, இலங்கையில எப்படி புரட்சி வெடித்ததோ, அது மாதிரி தமிழ்நாட்டிலும் புரட்சி வெடிக்கும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட தலைவர்களுடைய வீடுகளும் அடிச்சு சூறையாடப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வன்முறை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு ஆதவ அர்ஜுனா பேசினார் இல்லையா? அந்த மாதிரி மே 4ஆம் தேதியுமே இது திமுக சதி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது தூண்டி விட்டு இந்த அப்பாவி பசங்களை திரும்ப தூண்டி விட்டு இவங்களை பலிகடா ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எழுந்திருக்குது. அதனால அந்த அப்பாவி இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றது, இந்த மது போதை, மத போதை மாதிரி இந்த மாதிரி ரசிக போதையுமே ரொம்ப மோசமானது. மது போதையில இருக்கும், எனக்கு சாராயம் கிடைச்சா போதும், நான் இன்னொரு நாள் செய்வேன், சைனாக்கு இன்னொரு நாள் செய்வேன்ருவான். இன்னைக்கு மத போதையில வட மாநிலங்களில் ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், யாரா இருந்தாலும் அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மத போதையில ஒரு பக்கம் சுத்துற மாதிரி இங்க ரசிக போதையில பல பேர் இன்னைக்கு ஆள் கொண்டு இருக்கிறாங்க. அந்த ரசிக போதை, அந்த தலைவன் சொல்லி இவன் வீட்டுல சோத்துக்கு சாப்பாடு இருக்காது, ஆனா இங்க போய் கட் அவுட்டுக்கு போய் பால் ஊத்திக்கிட்டு இருப்பான். இப்படி பைத்தியக்கார மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த பசங்களை இவன் ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டான். அப்போ அவன் விரக்தியான பசங்களை இதை ஏதாவது தூண்டி விட்டு ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சமும் இந்த இடத்துல இருக்க நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்டோட நேரத்தில் இந்த பசங்களுடைய விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்து இந்த பசங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத கண்காணிக்க வேண்டியதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.